வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். கடந்த அதிமுக ஆட்சியில் நெடுஞ்சாலை டெண்டர் ஒதுக்கீட்டில் 692 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அறப்போர் இயக்கத்திற்கு எதிரான அவதூறு வழக்கை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான LIC இணையதளம் முழுவதுமாக இந்தி மொழிக்கு மாறியதால் பயனாளர்கள் அவதியடைந்த நிலையில் மீண்டும் ஆங்கில மொழிக்கு மாற்றப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கோட்டை பகுதியைச் சேர்ந்த மகாதிர் மகமுத் என்பவர் அதிக நேரம் உடற்பயிற்சி செய்த நிலையில் திடீரென உயிரிழந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் காரணத்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 107 அடியாக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரமடைந்து வருகிற 23ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 56,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் 70 ரூபாய் உயர்ந்து 7,065 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மதுரையில் உள்ள பல்லுயிர் வாழிய பாரம்பரிய தலத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பிரேசிலில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பேசிய பிரதமர் மோடி, பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உறவுகளை ஆழப்படுத்துவது, கலாச்சாரம், கல்வி மற்றும் பிற துறைகளில் ஒத்துழைப்பை எவ்வாறு அதிகரிப்பது என்பது குறித்து பேசியதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து 7வது நாளாக காற்று மாசு கடுமையாக அதிகரித்து அபாய கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் திட்டத்தை விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவர உள்ளோம் என சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கப்பினாலே வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகளுக்கும் போலீசாருக்கும் இடையே துப்பாக்கி சூடு நடந்ததில் மாவோயிஸ்டுகளில் முக்கிய தலைவரான கவுடா சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 107வது பிறந்த நாளையொட்டி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஹாஸ்டலுக்கு மாணவிகள் தாமதமாக வந்ததால் ஆத்திரமடைந்த ஹாஸ்டல் வார்டன் பிரசன்னா குமாரி மாணவிகளை வரிசையாக நிற்க வைத்து முடியை வெட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திராவில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு PR நாயுடு தலைமையில் நேற்று நடைபெற்ற அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் திருப்பதி கோவிலில் பணியாற்றும் இந்துக்கள் அல்லாத ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் கொல்லத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியால் திறந்து வைக்கப்பட்ட டிஜிட்டல் நீதிமன்றத்தில் 24 மணி நேரமும் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதன்படி நாளை முதல் பயன்பாட்டிற்கு வரும் நிலையில் கட்சிக்காரர்கள், ஜாமீன்தாரர்கள் நேரில் ஆஜராக தேவையில்லை எனவும் ஜாமீனுக்கான ஆவணங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. வரும் 24ஆம் தேதி நடக்க உள்ள குளிர்கால கூட்டத்தொடரையொட்டி வரும் 24ஆம் தேதி நடக்க உள்ள அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் துணை ராணுவத்தினர் 150 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துவா மாகாணத்தின் திரக் மைதான் பகுதியில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த தாக்குதலில் 17 பேர் பலியாகியுள்ளனர். தென்கொரியாவை அதிகாரப்பூர்வமாக எதிரி நாடாக அறிவித்த வடகொரியா அந்நாட்டின் மீது தொடர்ச்சியாக வினோதமான சத்தங்களை எழுப்பி வடகொரியா அச்சுறுத்தி வருகின்றனர். பீகார் மாநிலம் ராஜ்கிர் நகரில் நடைபெற்று வரும் 8வது பெண்கள் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் ஜப்பான் அணிகள் இன்று மோதுகின்றனர். சீனாவின் ஹுனான் மாகாணம் சாங்டே நகரில் உள்ள தொடக்கப் பள்ளிக்கு இன்று காலை குழந்தைகள் வந்து கொண்டிருந்தபோது திடீரென வந்த வாகனம் பள்ளிவாசலில் மோதியதில் மாணவர்கள் படுகாயமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள்.
AI இன் டாப் 20 செய்திகள்.